ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆடி Q5ல் ஆட்டோமேட்டிக் கார் இது. இந்த கார் எப்படி சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கியர் லிவர். இதில் வந்து பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் மூடு அப்படின்ட்டு ஒரு 4 மூடு இருக்குது. இதுலேயே இது பார்க்கிங் மூடு. இதுக்கு கொஞ்சம் பின்னாடி எடுத்தோன்னா, அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணால் தான் கியர் லிவர் நகரும். முதல்ல வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிடுவோம். ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது. இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. இப்போ அந்த வண்டி வந்து பார்க்கிங்லேருந்து ரிவர்ஸ் கீர் போடுவோம். இது ரிவர்ஸ் கீர் கேமராவோடு வந்துடும். தென் இது வந்து ஃபார்வேர்டு, இது வந்து நியூட்ரல். இப்போ நம்ம வண்டி நிப்பாட்டும் போது பார்க்கிங் மோடில் போட்டிங்கன்னா வண்டி வந்து அது முன்ன பின்ன அசையாது, அப்படியே நிற்கும். அதுக்காக பார்க்கிங் மோடு யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 பட்டன் இருக்குது. இது ஆட்டோ ஹோல்டு மூடு, அதாவது வண்டி போயிட்டுருக்கு, நீங்கள் பிரேக் மிதிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்துடலாம், வண்டி மூவ் ஆகாது. இதை ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா வண்டி மூவ் ஆகும். ஆட்டோ ஹோல்டு மூடு நீங்கள் இதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். அப்போ ஆட்டோ ஹோல்டு மூடு ஆஃபில் இருக்குன்ற அர்த்தம். அப்போ வந்து வண்டி நீங்கள் பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி மூவ் ஆகும். இது வந்து பார்க்கிங், அதாவது ஹேண்ட் பிரேக். இது வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் எடுக்கும், மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹேண்ட் பிரேக் விடும். இப்போ நம்ம பார்க்கிங்கில் வச்சுருக்கிறதுனால ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால் அது அப்படியே இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து பார்க்கிங் லேம்ப் அப்படிம்பாங்க. இது பார்க்கிங் சென்சார், அதாவது வண்டி குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் யாராட்டி இருக்காங்க அப்படின்னா இந்த பட்டனை நம்ம ஆன் பண்ணி வச்சு ஓட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் காட்டும். சென்சாரில் பீப் சவுண்டு கொடுத்து இண்டிகேஷன் காட்டும். இது வந்து உங்களுக்கு இந்த மழை நேரங்களில் வண்டி ஸ்கிட் ஆகுது பார்த்தீங்களா, அதனால ரோடு கிரிப்புக்காக இந்த ஒரு சென்சார் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இது இப்படி பண்ணால் ஆன் ஆகிடும். அது ஆன் ஆகுது அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளேயில் காட்டிடும். ஓகே, இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ இது ஆன்லேயே வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச் டிஸ்பிளே. இது ஏசி எல்லாமே இங்கே லெஃப்ட் சைடு உள்ள ஏசிக்கோட கண்ட்ரோல் இந்த பக்கமும், ரைட் சைடு உள்ள ஏசியோட கண்ட்ரோல் இந்த பக்கமும் இருக்கும். இது ஆட்டோன்னு ஏசி ஆன் பண்ணுறது. இது ஆட்டோ மோடில் கொடுத்தோன்னா நமக்கு அந்த ஃபேனு எல்லாமே நம்ம டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இதாகிடும். மற்றபடி இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபேனோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகே, இது வந்து வெளியே உள்ள டஸ்ட் உள்ளே ஏறாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து பாட்டு, அதாவது செட்டுக்குள்ளே ஒரு சுவிட்ச் பட்டன், அது லெஃப்ட்டு ரைட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம இப்போ ஸ்டீரிங்கில் உள்ள கண்ட்ரோலை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த டிஸ்பிளேக்குள்ள கண்ட்ரோல், மேலே கீழே அப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஸ்பிளேக்குள்ள கண்ட்ரோலு. இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது மேலே போகும், அது கீழே வரும். நம்ம இந்த டிஸ்பிளேக்குள்ள கண்ட்ரோல் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம ஃபோனை நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை மீடியாவுக்குள்ள கண்ட்ரோல் இது நம்ம எஃப்எம் இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஹலோ எஃப்எம் ஓடுது. இப்போது இது வால்யூம் அப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அடுத்த சேனல் மாற்றுறது எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைட்டுக்குள்ள சுவிட்சஸ். இந்த லைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வேணுமா ஹெட் லைட்டு, அதுக்குள்ளே சுவிட்சு. இது கீழே உள்ள பார்க்கிங் லேம்ப் வருது. இது வந்து பின்னாடி உள்ள லைட்ஸ். ஓகே, இது வந்து லாக் பட்டன், அன்லாக் பட்டன். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். விண்டோ பவர் விண்டோ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தவிர வேறு யாரும் கிளாஸ் ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. எல்லா கார்லேயுமே இப்போ பெரும்பாலும் இது வருது. இந்த இது பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன், மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வேறு பார்த்திங்கன்னா ரூஃப் ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க இந்த காரில். நீங்கள் இப்படி தள்ளிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா இந்த இதில் ரூஃப் ஓப்பன் ஆகும். டோர் லைட்டு ஆன் பண்ணுறதுக்குள்ளே இது கொடுத்துருக்காங்க.
ஏர் பேக், பேசஞ்சர் ஏர் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இண்டிகேஷன் லைட்டும் எரியும். டோர் லைட். இது வந்து இதில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செட்டுக்குள்ளே ஸ்பீக்கரு. ஸோ மியூசிக் இது எல்லாமே இது கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வேறு பார்த்திங்கன்னா இது ஹெட்லைட் வந்து லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. இதில் ஹெட்லைட் ஆட்டோ மோடு, பார்க்கிங் மோடு, லெஃப்ட் ரைட்டு இது பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்குள்ள சுவிட்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே இதுலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீட் அப், ஸ்பீடுக்கு கையில் ஒரு இது சொல்ல போனோம்னா கையில் ஒரு ஆக்சிலேட்டர் மாதிரி இது யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் உள்ளது. வேறு ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம கீழே மேலே யூஸ் பண்ணிக்கலாம் இதை நமக்கு ஏற்ற மாதிரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்பருக்குள்ளதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வைப்பருக்குள்ளது எல்லாமே இந்த பக்கம் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து வைப்பருக்கு வாட்ரு தெரிகிறது, இந்த மாதிரி வைப்பர் போட்டு விடுறதுக்கு, ஸ்பீடு ஹை எல்லாமே இந்த பக்கம் இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பேசஞ்சர் உட்காந்து போகிறது சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பட்டன், அதாவது பார்த்திங்கன்னா தெளிவாக காட்டுறேன். இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த பட்டன். இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா பின்னாடி சீட்டு பின்னாடி மாக்க போகும். இதே இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே மாக்க வரும். இது வந்து ஃப்ரண்ட்டு பேக், இது பேக் போகுது பார்த்திங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் தள்ளினா ஃப்ரண்ட்டு வரும். இதை மேலே தூக்குனிங்கன்னா இந்த பக்கம் மேலே ஏறும், இதை கீழே தள்ளினீங்கன்னா சீட்டு கீழே இறங்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.